யாழில் சீற்றம் கொண்ட கடல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தூசு தட்டப்படும் டக்ளஸின் வழக்குகள், அம்பலமாகுமா EPTPயின் உண்மை முகம்? மன்னாரில் கடற்கரையோர பிரதேசங்களில் உள்வாங்கப்படும் கடல் நீர். வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில், பொங்கல் கொண்டாட யாழ் வரும் ஜனாதிபதி. பிரதமர் ஹரினிக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் விசேட சந்திப்பு. அனுர ஜெய்சங்கர் சந்திப்பின் போது வெளிவராத புதிய தகவல். இலங்கையின் சுதந்திர தினத்தில் வெடிக்கவுள்ள போராட்டம், விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக வடமராட்சி பகுதி கடல் மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது. முருக்கம் கடற்கரை பகுதியில் காணப்பட்ட சில கட்டுமானங்கள் கடல் அலையால் சேதமடைந்துள்ளன. இதேவேளை வவுனியா பேராறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பேராறு அணையின் கீழ் பகுதியில் வசிப்பவர்களை அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. வவுனியாவில் பெய்து வரும் மழை காரணமாக தாழ் நிலங்கள் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் பேராற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளமையால் அதன் 3 வான்கதவுகளில் ஒரு வான்கதவு 1 அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர் செல்லும் பகுதியிலும் பேராறு அணையின் கீழ் பகுதியிலும் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இரண்டைமடு குளம் அதன் முழு கொள்ளளவை அடைந்துள்ளது. மாவட்டத்தின் ஏனைய குளங்களான கனகாம்பிகை குளம், கல்மடு குளம் என்பன வான் பாய்கின்றது. முன்னாள் அமைச்சர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கியை மதோஸ் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்தவருக்கு கொடுத்ததாக கூறப்படும் விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் கம்பஹா நீதிமன்றத்தால் நேற்று பிணையில் அனுப்பப்பட்டார். இதற்கிடையில் டக்ளஸ் தேவானந்தா மீது முன்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. அவர் கைது செய்யப்பட்டமையானது டக்ளஸ் தேவானந்தாவை சுற்றியுள்ள நீண்டகால மனித உரிமை குற்றச்சாட்டு மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என தெரிவித்து சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழர்களுக்கு எதிரான இலங்கையின் உள்நாட்டு போர்க்காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா ராஜபக்ச ஆட்சிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு துணை ராணுவ அமைப்பான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு தலைமை வகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த செய்தியின்படி 1994ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் வடக்கு கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்த காலகட்டங்களில் அரசுக்கு முழுமையான ஆதரவு வழங்கினார். 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் இலங்கை அரசின் அதிகாரப்பூர்வ குழுவில் அவர் இடம்பெற்றிருந்தார். இத்தகைய அரசியல் பதவிகளுக்கு இடையிலும் தமிழ் சமூகத்தில் டக்ளஸ் தேவானந்தா அரசியல் பிரதிநிதியாக அல்ல, அரசின் ஒடுக்குமுறையின் ஒரு முகமாகவே பார்க்கப்படுவதாக அச்செய்தி கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. EPTP எனும் பெராமிலிட்டரி அமைப்பின் தலைவராக அவர் இலங்கை அரசின் பாதுகாப்புடன் செயல்பட்டதாக பரவலான குற்றச்சாட்டுகள் உள்ளன. உள்நாட்டு போரின் போது EPTP ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டு கடத்தல், மிரட்டல், நீதிமன்ற தீர்ப்பில்லா கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு வெளியான அமெரிக்க தூதரகத்தின் ரகசிய ஆவணங்களில் EPTP ஜாழ்ப்பாணம் மற்றும் தீவு பகுதிகளில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராணுவத்தின் மறைமுக ஒத்துழைப்புடன் EPTP தண்டனை அச்சமின்றி செயல்பட்டதாகவும் அதன் உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் அந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அது மாத்திரமின்றி கடத்தல்கள் மற்றும் கட்டாய காணாமலாக்கல்கள் தொடர்பிலும் EPTP மீது நீண்ட காலமாக குற்றச்சாட்டுகள் நிலவி வருகின்றன. மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்டீபன் சுந்தரராஜ் EPTP மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்திய பின்னர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட அதே நாளில் காணாமலாக்கப்பட்டார். அவரது நிலை ஒன்றளவும் தெரியவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. EPTP தொடர்புடைய பல கொலை சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ஊடகம் ஒன்றின் தமிழ் சேவையில் பணியாற்றிய செய்தியாளர் மயில்வாகனம் நிமலராஜன் 2000ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா மகேஸ்வரன் கொழும்பில் கோவிலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்வாறான பல அரசியல் கொலைகளில் EPTP பெயர் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்ய கோரி பலமுறை போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் மக்களின் பார்வையில் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் வாழ்க்கை இலங்கையில் பெராமிலிட்டரி வன்முறைக்கு அரசு எவ்வாறு பாதுகாப்பு வழங்குகிறது என்பதை காட்டும் விதமாக உள்ளதாக கருதுகின்றனர். இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு இடையிலும் அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு அதிகாரம் தொடர அனுமதித்தது என்பதும் தமிழ் மக்கள் மத்தியில் அரசாங்க
அரசாங்கம் மீதான நம்பிக்கையின்மையை அதிகரிக்கின்றது என குறித்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. பல தசாப்தங்களாக சுமத்தப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ந்து அதிகாரத்தில் நீடிப்பது இலங்கையில் தண்டனையின்மை எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதையும் மீண்டும் நினைவூட்டுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளது. குறிப்பாக பள்ளிமுனை, பனக்கட்டுக்கொட்டு, எமில் நகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் இவ்வாறு கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இன்றைய தினம் காலை முதல் மறு அறிவித்தல் வரை கடல் தொழிலுக்கு செல்லவில்லை. இதேவேளை இன்றைய தினம் அசாதாரண வானிலையால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடத்தல் தீவுத்துறை ஊடாக கடற்றொழிலுக்கு செல்லும் கடற்றொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்களும் தொழிலுக்கு செல்லவில்லை. இதனால் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பொங்கல் தினம் கொண்டாட ஜாழ் வருகின்றார். ஆனால் எமது வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வடமராட்சி கிழக்கில் அண்மைய நாட்களாக இந்திய இழுவைமடி படகுகள் சுதந்திரமாக எவ்வித கைது அச்சமுமின்றி தொழில் செய்து வருகின்றார்கள். கரை கண்ணளவாக வந்து கடற்படை தளத்திற்கு அருகில் பயமின்றி துணிச்சலாக எப்படி இவர்களால் தொழில் செய்ய முடிகின்றது? எங்களுடைய கடற்றொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்றது. கடற்படையவர்களை கைது செய்யவில்லை. அண்மையில் கூட இந்திய துணை தூதுவரை சந்தித்து கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். ஆனாலும் இதுவரை இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு எட்டப்படவில்லை. இலங்கை கடலுக்குள் அத்துமீறி நுழைந்து எங்களுடைய வளங்களை இவர்கள் சுரண்டி செல்கின்றார்கள். ஆனாலும் இலங்கை கடற்படையால் இவர்களை கைது செய்ய முடியும். இலங்கை கடற்படை இவர்களை கைது செய்யாதது எங்களுக்கு வருத்தத்தை தருகின்றது. இந்த காலப்பகுதியில் வடமராட்சி கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு கடற்பகுதிகளில் இறால் அதிகமாக உற்பத்தியாகி பிடிக்கப்படுகின்ற காலம். இதனை அவர்கள் நன்கறிந்து அத்துமீறி நுழைந்து எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து செல்கின்றார்கள். இந்த விடயங்கள் சம்பந்தமாக அத்துமீறி நுழையும் இந்திய இழுவைமடி படைகளை கட்டுப்படுத்த வேண்டியது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை. இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகளால் பாமர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். வருகின்ற 2ஆம் தேதி பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவிருக்கின்றார். இங்கே வந்து பொங்கல் தினத்தை அவர் மகிழ்ச்சியாக கொண்டாட போகின்றார். எங்களுடைய வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி பொங்கல் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட போகின்றார். ஆனால் எங்களுடைய கடற்றொழிலாளர்கள் எப்படி பொங்கல் தினத்தை கொண்டாடுவது? உடனடியாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்திய இழுவைமடை படைகளின் அத்துமீறலை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கடற்றொழிலாளர்கள் இந்த போராட்டங்களை வருகின்ற காலங்களில் விஸ்தரிப்பார்கள். இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் ஒன்று சேர்ந்தால் தமிழர்களின் பலம் கூடிவிடும் என்பதற்காகத்தான் இரு நாட்டு கடற்றொழிலாளர்களையும் சண்டை பிடிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதாகவே எண்ண தோன்றுகிறது. இனிவரும் காலங்களில் அத்துமீறும் இந்திய கடற்றொழிலாளர்களை எதிர்த்து கடலில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். ஆகவே உரிய அதிகாரிகள் கவனம் எடுத்து இந்திய இழுவைமடி படைகளை கட்டுப்படுத்துமாறு முரளிதரன் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனின் தலைமையில் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தின் போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவை சந்தித்து முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதென தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். இதன்போது தமிழ் மொழி மூல வரலாற்று நூல்கள் மற்றும் பாடத்திட்டங்களில் தமிழர்களின் வரலாறுகள் நீக்கப்பட்டுள்ளமை பற்றி பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அவற்றினை மீண்டும் பாடப்புத்தகங்களில் கொண்டுவர வேண்டும் என தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். வடக்கு கிழக்கு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தினைச் சேர்ந்த ஆய்வாளர்களை இந்த விடயத்தில் தொடர்பு படுத்தி வரலாற்று தகவல்களை தொகுத்து அவற்றை தமிழ் மொழி மூல பாடத்திட்டத்தில் உள்ளிருப்பு செய்ய இதன்போது பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் பிரதமர் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் எதிர்காலத்தில் தமிழ் வரலாறு பாடத்திட்டங்களில் உள்ளீர்ப்பு செய்யப்படும் என தெரிவித்தார். அத்துடன் தமிழ் பாடப்புத்தகங்கள் மற்றும் தரம் ஒன்றிற்கான பாடப்புத்தகங்களில் அதிக எழுத்துப்பிழைகள் காணப்படுவதாகவும் பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவற்றினையும் விரைவாக திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஹரிணி பதில் கொடுத்தார். மேலும் காப்போது உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கும் போது அவை ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டு பின்னர் மொழிமாற்றம் செய்யப்பட்டே தமிழுக்கு மாற்றப்படுகின்றது. அதில் குறிப்பாக உயிரியல் பாட வினாத்தாள்கள் அவ்வாறு மொழிமாற்றம் செய்யும் போது நிறைய பிழைகள் ஏற்படுகின்றன. மொழிமாற்றத்தில் காணப்படும் சிக்கலினால் பரீட்சை
பெறுபேறுகளில் அதிக தாக்கம் ஏற்படுகின்றது. இந்த விடயத்திற்கு உடன் நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டதுடன் இந்த விடயம் மீள நிகழாது என பிரதமர் உறுதியளித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெவ்வேறு திட்டங்களின் ஊடாக அமைக்கப்பட்ட பாடசாலை கட்டடங்கள் இன்னும் பூரணப்படுத்தப்படாமல் உள்ளது. அவற்றில் சில இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. அவற்றை பூரணப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த பிரதமர் கடந்த வருடம் மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பெருமளவில் பயன்படுத்தப்படாமல் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வருடம் உரிய அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நீங்கள் நேரடியாக தலையிட்டு மேற்படி விடயங்களுக்கும் குறைத்த நிதியை பயன்படுத்தவும் பிரச்சினைகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆரம்ப குழந்தை பருவ பராமரிப்பு கற்கை நிறையினை கடந்த 8 மாதங்களாக தமிழ் மொழி மூலம் கற்று வருகின்றார்கள். அதற்கான பரீட்சையை ஆங்கில மொழியில் எழுத வேண்டும் என கட்டாயப்படுத்தப்படுகின்ற விடயம் தொடர்பில் பிரதமரிடம் கூறப்பட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட விடயத்தை குறிப்பிடுத்த பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் பெருந்தொகை ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பில் பேசப்பட்ட நிலையில் வடக்கில் தமிழ் மொழி மூலம் 3771 வெற்றிடங்களும் சிங்கள மொழி மூலம் 68 வெற்றிடங்களும் கிழக்கில் 5854 வெற்றிடங்களும் நிலவுவதாகவும் பிரதமருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இந்த வருட ஆசிரியர் நியமனங்களின் போது இயலுமானவரை இந்த வெற்றிடங்களை நிரப்ப நாம் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என ஹரிணி பதிலளித்துள்ளார். மேற்படி முக்கிய விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், துரைராசா ரவிகரன், ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி, மூத்த அரசாங்க தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். அதிகாரப்பூர்வ விவாதங்கள் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டன. இருப்பினும் இதுவரை வெளியிடப்படாதது ஜெய்சங்கரின் வருகையுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். சந்திப்பின் போது இரு தரப்பிலிருந்து மூத்த அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆனால் இறுதியில் அனைவரும் வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஜனாதிபதியும் ஜெய்சங்கரும் மட்டுமே சுமார் அரை மணி நேரம் நீடித்த தனிப்பட்ட நேருக்கு நேர் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு செய்தியை ஜெய்சங்கர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியில் இலங்கைக்கு 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எதிர்பாராத நிவாரண தொகுதியை வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாடு அடங்கும். இந்த உறுதிமொழிக்காக ஜெய்சங்கருக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். ஜெய்சங்கர் இலங்கையை விட்டுச் செல்வதற்கு முன் ஒரு உயர்மட்ட சீன தூதரும் வந்தார். இவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழுவின் உறுப்பினரும் ஜிசாங் தன்னாட்சி பிராந்தியத்தின் கட்சி குழுவின் செயலாளருமான வாங் ஜூன் செங் ஆவார். அந்த நேரத்தில் இலங்கை சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சீனா ஒரு பெரிய திட்டத்திற்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் அதன் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் வாங் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். வரும் நாட்களில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தென்னாப்பிரிக்காவுக்கான தனது உத்தியபூர்வ சுற்றுப்பயணத்தின் போது இலங்கைக்கு வர உள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் அவரை வரவேற்க விமான நிலையத்தில் இருப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது இலங்கையில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள திட்டத்தை சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை சுதந்திர நாளை கரை நாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள பேரணிக்கு வழிச்சேர்க்குமாறு தாயக செயலணி அமைப்பினர் அழைப்பு விடுத்தனர். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தாயக செயலணி அமைப்பினர் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். நாங்கள் இன்றைக்கு இந்த பிரஸ் மீடியா ஒன்றை நாங்கள் செய்கிறதுக்கான காரணம், வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கப் போகிருக்கின்ற சுதந்திர தினத்திற்கு எதிராக அதாவது சுதந்திர தினத்தின் அன்று கரிநாளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக, அன்றைய நாள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைப்பது என்பதை நாங்கள் தெளிவூட்டுவதற்காகவும், நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசாங்கத்துக்கு துரோகம் எடுப்பதற்காக அல்ல, கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கங்கள் எங்களை கைவிடக்கூடாது என்பதை உலக சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அனைத்து சங்கங்கள், அனைத்து ஊடகவியலாளர் அனைவரையுமே நாங்கள் வர சொல்லியிருக்கிறோம். அரசியல்வாதிகளையும் வர சொல்லியிருக்கிறோம். கடந்த காலங்களை விட நிகழ்காலத்தின் அரசியலை பற்றி சில வார்த்தைகளை நான் கூறணும் என்று நினைக்கிறேன். இன்றைய அரசியலினுடைய நோக்கம், இன்றைய அரசியலிலே நாங்கள் பல வியூகங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வியூகங்கள் ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இன்றைக்கு இலங்கையில் பல மாற்றங்கள், அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற உலக அரசியலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உலக அரசியலிலே இன்று அமெரிக்காவினுடைய
நகர்வு என்பது வித்தியாசமாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜூலி டாங் அவர்கள் இன்று இலங்கையில் இருந்து இலங்கைக்கான தூதுவர், அமெரிக்காவுடைய தூதுவர் இன்று வெளியேற காத்திருக்கின்றது. அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அடுத்த தூதுவர் இங்கே இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். அடுத்த தூதுவருடைய நோக்கம் அமெரிக்காவுடைய மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற ஒரு ஒரு சுற்றுச்சூழல் அரசியலுக்குள்ளால் நகர்த்துவதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் கடந்த அரசாங்கங்களோடு இணைந்து நடந்து கொண்டிருந்த பொழுதும் இப்போதும் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய நகர்வு தவறான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு ஒன்று தெரியும், இன்று நாங்கள் எல்லோரும் இந்தியாவை நோக்கி எங்களுடைய அரசியல்வாதி நகர்ந்து கொண்டிருப்பது, இந்தியாவில் இருக்கின்ற அந்த அரசியலின் நோக்கம் தமிழர்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது அல்ல. ஏனென்று சொன்னால், நாங்கள் திருப்பி அதை சொல்லி கொண்டு வரோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே நாங்கள் இப்போ இருக்கின்ற அரசியல்வாதிகள் நாங்கள் கதைக்க வேண்டியது ஜனாதிபதியோடு, அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு கதைக்க வேண்டிய தேவை இருந்தாலும், அயல் நாடாக இருக்கின்ற இந்தியாவை நாங்கள் கைக்குள்ளே கொண்டு நாங்கள் கதைக்க வேண்டிய இருந்தாலும், ஆனால் இந்தியா எங்களுக்கு ஒருபோதும் இந்த இடத்திலே எங்களுக்கு நியாயப்பாட்டை வழங்க மறுத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தையிட்டி பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இன்றைக்கு தையிட்டி பிரச்சனை சில வழியில் ஜனாதிபதி இந்த வருகின்ற 16ஆம் தேதி இங்கே தைப்பொங்கலை முன்னிட்டு வர இருக்கின்றார். அந்த பொழுது சில வேளைகளிலே தையிட்டி பிரச்சனை நிறைவுக்கு வந்தாலும், பலாலி வசாவலான் பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதிக்குள்ள பலாலி பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேசங்கள் எவ்வப்போதும் விடப்பட மாட்டாது. நாங்கள் முன்னாள் போராளிகள் இருந்த சார்பாக சொல்லுகின்றோம், இங்கே இருக்கின்ற சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லுகிறோம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தையிட்டி பிரச்சனை இன்றைக்கு புதாகரமாக மாறி இருக்குன்னு சொன்னால், தையிட்டி பிரச்சனைக்குள்ள இருக்கிற அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் பலாலியிலே இருக்கின்ற ஏனைப்புறங்களில் இருக்கின்ற காணிகள் விடுபட மாட்டாது. அது அரசாங்கத்தினுடைய இருக்கிற இராணுவ ரீதியான போரியல் ரீதியான தந்திரங்களை அதுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கின்றது. சில பேர் சொல்லுகின்றார்கள் சொன்னால், உடனடியாக பலாலி மக்களுடைய கையில் கொடுத்தா உண்மையாக நிச்சயமாக அபிவிருத்தி அடையும், இந்த நாடு அபிவிருத்தி அடையும். எங்களுடைய மக்களுடைய காணியை கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அபிவிருத்தி அடையும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பலாலியாக இருக்கட்டும், காங்கேசந்துறையாக இருக்கட்டும், திருவோணமலையாக இருக்கட்டும், எங்கள் கௌதாரி முனியாக இருக்கட்டும், இதெல்லாம் வாங்க வேண்டிய ஆனால் நான் இதை சொல்லுகிறேன் என்னதுன்னா, இருக்கிற புத்திஜீவிகள் நாங்கள் இந்த உளுத்துப்போன அரசியலை வைத்துக்கொண்டு மாகாண சபையை நம்பிக்கொண்டு, மாகாண சபை தேர்தலில் எங்களுக்கு ஒரு அழகு கூட இல்லாத ஒரு அற்ப விஷயமான மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் திருப்பி நாங்கள் புற நாடுகளில் இருக்க ஜனாதிபதிகளை நாங்கள் கோபமூட்டுவதாகத்தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்கிறார். தயவு செய்து புத்திஜீவிகள் புரிந்து கொண்டு, வரப்போக இருக்கின்ற இந்த அரசியல் காய் நகர் உலகத்தோடு பயணிப்பதற்கு நீங்கள் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. நாங்கள் முன்னாள் போராளிகள் சார்பாக சொல்லுகின்றோம், எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய நோக்கத்தினுடைய சிந்தனையோடு நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். என்னென்று சொன்னால், உங்களுக்குள் வீட்டு பிரச்சனை 1000 இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் 1000 பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். தற்பொழுது கிடைத்திருக்கின்ற கனிந்திருக்கின்றது இந்த 2026ஆம் ஆண்டு உலக அரசியலின் பார்வையிலே டொனால்ட் ட்ரம்பை திருப்பி கோபப்படுத்துபவர்கள் தயவு செய்து அவர்கள் அந்த இடத்திலே நிச்சயமாக தள்ளப்படுவார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் தமிழ் மக்களை மீண்டும் ஒரு பாதாள குழிக்குள் தள்ளாமல், வருகின்ற அரசியல் சரியான ஒரு அரசியலினுடைய காய் நகர்த்தலுக்காக உங்களிடம் கேட்கின்றோம். அரசியல்வாதியா நீங்கள் தயவு செய்து நீங்கள் வர வேண்டிய ஒரு இடம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிக சந்தர்ப்பமான மிக ஒரு நல்லதொரு பாதை கிடைத்திருக்கின்றது. நாங்கள் இந்தியாவை கையேந்தி நிற்பதை விட என்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் வருகின்ற புதிய அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி டாங் அவர்கள் போனால் அடுத்த
அடுத்ததாக வருகின்ற நாங்கள் வருகின்ற ஒரு உடனடியாக நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்ததாக மிகவும் சிறப்பாக நாங்கள் ஒன்றை கூறி வைக்க விடுகிறோம். எங்களுடைய தாயக செல்லனுடைய நோக்கம் நாங்கள் இனவாதம் கதைப்பதோ அல்ல இனவாதத்தை தூண்டுவதோ அல்ல. தமிழ் மக்கள் மீது ஒரு சரியான அரசியல் தீர்வும் சரியான ஜனநாயக இந்த சோசலிச குடியரசுக்குள் சரியான ஒரு பாதையிலே பயணிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் சந்திக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தன்று எங்களுடைய மக்களை நாங்கள் அணிதிரட்டி எல்லோரும் நாங்கள் இனபத மீதமின்றி எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும். மாவோ சேதுங் சொல்லுகின்ற பொழுது ஒரு தனி மனிதன் தனக்குள்ளே இருந்து போராட வேண்டும். அந்த போராட்டத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் தனக்கு பின் இருக்கின்ற மக்களையும் திரட்டி போராடி தனக்குள்ளே இருக்கிற அந்த லட்சியத்தை வென்றடையும் மட்டும் நாங்கள் போராடியே தான் தீர வேண்டும். எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை போராட வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் தீர்வை கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் திருப்பி சொல்லிக் கொள்கிறோம். நடக்கப் போகின்ற அடுத்த அரசியல் களத்திலே இறங்கி விளையாடுவதற்கு புத்திஜீவிகள், அறிவான உள்ளவர்கள், தொழில் சங்கங்கள் அனைவர்களும் சரியான ஒரு கோட்பாடை கேட்டு இதோடு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை நான் மறந்துவிட்டேன். இந்த எங்களுடைய கடல் வளத்தை எவ்வப்போதும் நான் ஆணித்தரமாக கூறி விரும்புகின்றேன். இந்த இடத்திலே இழுவை படகு என்பது இந்த அரசாங்கத்தாலோ எந்த அரசாங்கத்தாலோ நிறுத்தப்பட மாட்டாது. அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ச்சியாக கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதை அனித்தரமாக கூறி வைக்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் இதற்கும் ஒரு சரியான தீர்க்க தரிசனமான முடிவு எடுப்பார் என்று நம்பிக்கையோடு அத்தோடு எங்களுடைய மக்களுடைய தீர்வு விஷயத்தில் அனைத்து உலகங்களும் எங்களுக்காக கை உயர்த்த வேண்டும். எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமையை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெற்று கொண்டு எங்களுடைய தாயக செயலனுடைய அறிக்கை ஒன்று இருக்கின்றது. அந்த அறிக்கை தற்பொழுது செயலாளரால் வாசிக்கப்படும். எனவே அதை தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு நிறைவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 4ஆம் தேதி எங்களுடைய ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திரம் தண்டு எங்களோட மக்கள் எல்லாம் ஒரு அமைதியான ஒரு போராட்டம் உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு அமைதியான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கோம். அது கருப்பு நாள் என்று தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். கரிநாளாக நாங்கள் எல்லா கட்சிகளும் எல்லா கேம்பஸ்காரராக இருக்கட்டும் இல்லாட்டி எங்களோட காணாமலாக்கப்பட்ட சங்கம் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம். அன்றைய நாள் ஒரு கரிநாளாக கிளிநொச்சியிலிருந்து நாங்கள் கச்சேரி வரையும் போவதற்கு இந்த முடிவெடுத்திருக்கோம்.